ஆஸ்திரேலியாவில் வந்து படிக்கிறதுக்கு உண்மையிலேயே எவ்வளோ செலவாகும்ட்டு அது நான் உண்மையிலேயே இந்த செமஸ்டர் ஃபீஸ் எல்லாம் நான் பார்ட் டைம் ஒர்க் போய் உழைச்சி தான் பே பண்ணுறேன். நான் ஸ்காலர்ஷிப் மூலமாக வேற இல்லாத வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. Hey guys, welcome back to our channel, The Masterminds. I am Harry, a student from Australia. ஸோ நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டினுவும் சேர்ந்து இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட நாலேஜ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லி. அண்ட் இட்ஸ் கோயிங் ரியலி வெல். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, ஆஸ்திரேலியாவில் வந்து படிக்கிறதுக்கு உண்மையிலேயே எவ்வளோ செலவாகும்ட்டு அது நான் உண்மையிலேயே வேண்டா நீங்கள் உண்மையாக எவ்வளோ காசு செலவழிக்க போகிறீங்க, எவ்வளோ காசு நீங்கள் ஷோ பண்ண போகிறீங்கன்றதையும், இந்த விசா ப்ராசஸில் அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்ற பற்றியும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்டூடெண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ண முதல் நீங்கள் ஒரு விஷயம் செய்திருக்கணும். அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் எடுத்த பிறகு தான் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த அட்மிஷன் எப்படி எடுக்கிறத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ நாங்கள் யோசிப்போம் ஸ்டூடெண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணுறதுண்டா மெயினாக நாங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துருக்கோம்னு சொல்லி அதைத்தான் இங்கே இருக்க யூனிவர்சிட்டிஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நாங்கள் நினைப்போம். ஆனால் அது மட்டும் இல்லை, முக்கியமாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எங்களோட ஃபைனான்ஸ். எங்கள்கிட்ட வந்து காசு இருக்கா, நாங்கள் இந்த 3 வருஷமோ 4 வருஷம் படிக்கிறதுக்கு காசு வச்சிருக்கிறோமான்றதை அவன் மெயினாக பார்ப்பான். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் விசான்ற பொறுத்த வரைக்கும் அது வந்து எங்களுக்கு ஃபியூச்சராக இருந்தாலும், இப்போ ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ்ஏ போன்ற நாடுகளுக்கு வந்து ஸ்டூடெண்ட் விசா ப்ரோக்ராம்ன்றது ஒரு பிஸ்னஸ். ஸோ மெயினாக எங்கள்கிட்ட இருக்க ஃபைனான்ஸை தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்படி நாங்கள் ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்ளை பண்ணிக்க எங்களுக்கு எவ்வளோ காசு தேவைன்றதை வந்து நான் இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் முழுக்க நான் இந்த விசா ப்ராசஸில் என்னென்ன செய்தேனான்ன்றது தான். ஸோ இது வந்து ஒவ்வொரு எஜுகேஷன் கன்சல்டண்ட்டுக்கும் வித்தியாசப்படும். பட் பர்சனலாக நான் என்ன யோசிக்கிறதுன்றா, நான் வந்து மேக்ஸிமம் ஃபண்ட்ஸ் காட்டினேன் அந்த ஸ்டூடெண்ட் விசாவுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க வரீங்கன்னு சொன்னால் முதல்ல அவங்க பார்க்க போகிறது உங்கள்கிட்ட அந்த படித்து முடிகிற காலம் வரைக்கும் தேவையான ஃபண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்திருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி அந்த யூனிவர்சிட்டியில் என்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு செமஸ்டர் ஃபீ கட்டியிருப்பீங்க. ஸோ இப்போ என்னோட கேஸை பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 16,500 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் பே பண்ணேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 34 லட்சம் ஸ்ரீலங்கன் ருபீஸ் கிட்ட வரும். அதோட சேர்த்து என்னோட கோர்ஸ் வந்து 3 வருஷம், இது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி. ஸோ 3 வருஷத்துக்கும் தேவையான மெடிக்கல் இன்சூரன்ஸ் நாங்கள் கட்டணும். அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கும் $2,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், கிட்டத்தட்ட அது ஒரு 4 லட்சம் ஸ்ரீலங்கன் ருபீஸ் நீங்கள் கட்ட வேண்டியது. அடுத்த ரிக்வயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேங்க்கில் சேவிங்ஸ் காட்டணும். அது வந்து கிட்டத்தட்ட 29,710 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், கிட்டத்தட்ட 60 லட்சம் ஸ்ரீலங்கன் ருபீஸ். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே ரீசன் தான். நீங்கள் வந்து ஆஸ்திரேலியா அந்த படிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு காசு இருக்கான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இது வந்து உங்களோட அக்கௌண்ட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து உங்களோட பேரண்ட்ஸ் இந்த மணியாக கூட இருக்கலாம், அவன் அக்கௌண்ட்லேயும் இருக்கலாம். ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட 6 months டைமுக்கு மேலே ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கணும். என்னடா 60 லட்சம் பேங்க்கில் காட்டணுமன்றா, அவ்வளோ பெரிய காசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இது வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் 60 லட்சத்தை ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல, பே பண்ண போகிறதில்ல, வெறும் பேங்க்கில் வச்சு காட்ட போகிறீங்க. ஸோ இது வந்து இப்போ உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து இந்த காசை வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அப்படி காட்டலாம். உண்மையிலே இது செய்யக்கூடாது. ஆனால் எல்லா டைமும் 60 லட்சம் காசு இருக்காது ஃபாரினில் வந்து படிக்கிறது. ஸோ இப்படியான விஷயங்கள் செய்வாங்க. ஸோ இதை வந்து என்கரேஜ் பண்ணல, இருந்தாலும் இது ஒரு ஐடியா. அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த படிக்கிற ஃபுல் கோர்ஸ் மணியும் அந்த ஃபுல் கோர்ஸ் ஃபீயும் நீங்கள் வந்து பே பண்ண முடியும், உங்களுக்கு அதுக்கான ஃபண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் காட்டணும். இப்போ என்னுடைய கேஸ் எடுத்தீங்கன்னா, நான் வந்து 3 years பேச்சுலர்ஸ் டிகிரி. ஸோ எனக்கு வந்து ஏற்கனவே சொன்னால் ஒரு செமஸ்டருக்கு $16,500. ஸோ நான் ஏற்கனவே ஒரு செமஸ்டர் ஃபீ பே பண்ணியிருப்பேன் ஏன்னா நான் என்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ எனக்கு வந்து மிச்சம் 5 செமஸ்டர் இருக்குது. ஸோ அந்த 5 செமஸ்டருக்கும் என்னால் பே பண்ண முடியும் என்றதை வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணணும். ஸோ 5 செமஸ்டர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோட்டலாக $81,000 கிட்ட முடியுது. அதாவது கிட்டத்தட்ட 1,67 லட்சம் ஸ்ரீலங்கன் ருபீஸ் கிட்ட நான் ஃபண்ட்ஸ் காட்டணும். ஸோ இதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ என்னடா 1,67 லட்சம் காட்டணுமாமா காசாண்டா, காசாக நீங்கள் காட்ட தேவையில்லை, அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த செமஸ்டர் ஃபீஸுக்கான ஃபண்டை காட்டுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் உங்களோட பேரில் இருக்கணுமென்ற அவசியம் இல்லை. அது வந்து உங்களோட பேரண்ட்ஸுன்ற பேரில் இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸுன்ற பேரில் கூட இருக்கலாம். ஸோ அவையோட ஃபண்ட்ஸும் நாங்கள் இதில் காட்டலாம். ஸோ இதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த 5 செமஸ்டர் ஃபீஸையும் காசாக தான் காட்டணுமென்ற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு லேண்டாவோ இல்லாட்டி ஒரு ஹவுஸ், அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியாக காட்டலாம், இல்லாட்டி ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்கிறீங்க அதை காட்டலாம், இல்லாட்டி இப்போ உங்களோட பிஸ்னஸ் இன்கம்மை காட்டலாம், உங்களோட பேரண்ட்ஸோட பிஸ்னஸ் இன்கம், இல்லாட்டி நீங்கள் ஒரு எஜுகேஷன் லோன் எடுக்கலாம்,
இல்லாட்டி உங்களை ஸ்பான்சர் கூட பண்ணலாம். இப்போ உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃபாரின் நினைக்கணும், உங்களோட எஜுகேஷன் ஸ்பான்சர் பண்ண நினைக்கணும், வேறு யாரோ உங்களை எஜுகேஷன் ஸ்பான்சர் பண்ண நினைக்கணும். ஸோ அதை கூட நீங்கள் அந்த 5 செமஸ்டர் ஃபீஸுக்கு ஃபண்ட்ஸாக காட்டலாம். ஸோ நீங்கள் கேட்பீங்க அதை எப்படி எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நாங்கள் ஒரு ஃபண்டாக காட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லேண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உங்களோட அமௌண்ட் பேரில் ஒரு லேண்ட் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து உங்களோட எஜுகேஷனுக்கு ஒரு ஃபண்டாக நீங்கள் காட்ட போகிறீங்க அப்படின்ட்டா, இப்போ அந்த காணிக்கு வந்து ஒரு உறுதி இருக்கும், டீட். அந்த டீட், அந்த காணியோட வேல்யூவேஷன், அதுக்கு பிறகு இப்போ அந்த காணி வந்து இப்போ அம்மாண்டேண்டா அம்மா வந்து ஒரு ஸ்பான்சர் லெட்டர் எழுதுவாங்க. ஐ மீன் இந்த மகனுக்கு நான் வந்து இந்த காணியை ஸ்பான்சர் பண்ணுறேன், படிக்கிறதுக்கு நான் அந்த காணியை விற்று இந்த மணியை வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அம்மா வந்து ஸ்பான்சர் லெட்டர். பிறகு அந்த காணி அம்மாண்டோடைய அம்மாண்ட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ இதுதான் இந்த ஸ்டெப். இதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ ஒரு பிஸ்னஸ் இன்கம்மை ஃபண்டாக காட்டலாம்னு சொன்னால், அதை எப்படி ஒரு பிஸ்னஸ் இன்கம்மை ஃபண்டாக காட்டுறது? இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த பிஸ்னஸில் வர இன்கமில் ஒரு பங்கை வந்து நான் இப்போ இந்த வருஷத்துக்கு இப்படி ஃபீஸாக பே பண்ணுவேன் அப்படின்ற வந்து ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு வந்து பெரிய டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை. ஐ மீன் இப்போ அந்த பிஸ்னஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், இப்போ அந்த பிஸ்னஸ் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்புறம் அந்த பிஸ்னஸ் அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், அப்படி அந்த இன்கம் அப்ரூவ் பண்ணுற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் சரி, அதை சப்மிட் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ இப்படி ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் நிறைய விதங்களில் காட்டலாம். ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணல. இப்போ அந்த 5 செமஸ்டர் ஃபீஸையும் நீங்கள் வந்து அப்ஃப்ரண்ட்டாக பே பண்ணல. நீங்கள் வந்து சும்மா ஷோ பண்ணுறீங்க, நெட் எவ்வளோ இருக்குது, ஸோ இதை தான் நான் அப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு ஷோ தான் பண்ணுறீங்க. ஓகே, இந்த 5 செமஸ்டர் ஃபீஸையும் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ உண்மையிலேயே இந்த 5 செமஸ்டர் ஃபீஸை நான் எப்படி பே பண்ண போகிறேன்? ஸோ இந்த இடத்துல வந்து நான் வியூவர்ஸ் கிட்ட 2 கேள்வியை வந்து நான் ஆன்சர் பண்ண நினைக்கிறேன். முதலாவது 2 கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் கேட்டிருந்தார், இந்த செமஸ்டர் ஃபீஸ் எல்லாம் நான் பார்ட் டைம் ஒர்க் போய் உழைச்சி தான் பே பண்ணுறேன்னான்னு சொல்லி. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்ன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் டிபெண்ட். இப்போ என்ன சொல்கிறது, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் படிக்கிற டியூரேஷன், ஐ மீன் இந்த அகாடமிக் டைமில் வந்து நான் ஒரு கிழமைக்கு 24 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணலாம். அதுதான் இந்த ஒர்க் ரைட்ஸ், அதுதான் ரூல்ஸ். ஸோ அப்படி நீங்கள் ஒரு கிழமைக்கு 24 ஹவர்ஸ் வேலை செய்தால் கட்டாயமாக நீங்கள் உழைச்சி அந்த ஃபீஸ் பே பண்ண இயலாது. ஸோ உங்களுக்கு ஹாலிடேஸ் வரும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 6 months யூனி, 6 months ஹாலிடேஸ் தான் ஃபுல்லாக. ஸோ அந்த 6 months ஹாலிடேஸில் நான் ஃபுல் டைம் எனக்கு ஒர்க் ரைட்ஸ் இருக்கு, நான் அவ்வளோ நேரம் வேலை செய்யலாம். அந்த டைமில் உழைக்கிற காசையும் சேர்த்து தான் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முடியுமென்றும் சொல்லலாம், முடியாதுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் கரெக்டான ஒரு ஒர்க்கை கண்டுபிடிச்சி நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணி மணியை சேவ் பண்ணால் நீங்கள் அப்படி பே பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொரு வியூவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், இப்போ ஸ்காலர்ஷிப் மூலமாக வரையில்லாதான்னு சொல்லி. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் நிறைய எக்கச்சக்க ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி எடுத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் போடைக்குள்ளே நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து நீங்களாக தான் செல்ஃபாக சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி அந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிடைக்காமலும் போகலாம். ஆனால் இப்போ நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் இப்போ 2A 3A எடுத்துக்கிட்டீங்க சொன்னால் உங்களுக்கு மேக்ஸிமம் அது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்லாவே என்கரேஜ் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நானே பார்த்துக்கேன் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறாங்க. இப்போ சில யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஸ்காலர்ஷிப் தருவாங்க, ஐ மீன் 20% 30% ஸ்காலர்ஷிப் தருவாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும்னு சொன்னால் நீங்களாக பர்சனலாக ரிசர்ச் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயும் போய் ஸ்காலர்ஷிப்ஸ்ன்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்குது, அங்கே போய் நீங்கள் வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ், ஏஷியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குன்னு பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் அதை செக்யூர் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டீங்க, ஃபைனான்ஷியலாக எல்லாம் ரெடியா, நீங்கள் அடுத்ததாக என்ன செய்வீங்க, பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுவீங்க. பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் உங்களோட பாஸ்போர்ட், பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட சிவி, இப்போ அப்புறம் விசா ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. அப்படி சில பர்சனல் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் செய்வீங்க. ஸோ உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ், ஃபைனான்ஷியல்ஸ், அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடினா நீங்கள் விசா அப்ளிகேஷன் போடுவீங்க. அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து இப்போ ஒரு ஃபீ இருக்குது. அந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு விசா ரிஜெக்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷன் ஃபீ வந்து ரீஃபண்டபிள் இல்லை. ஆனால் இப்போ ஓகே நீங்கள் விசா போட்டுட்டீங்க, ஆனால் உங்களுக்கு விசா கிடைக்கல அப்படின்னா யூனிவர்சிட்டி ஃபீஸ் திருப்பி தருவாங்கன்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் ரீஃபண்ட் பண்ணுவாங்க, அது ரூல்ஸில் இருக்குது. ஸோ இப்போ விசா கிடைக்காதுன்னு நாங்கள் யோசிக்கலாம். அப்படி இது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்தால் கட்டாயம் விசா கிடைக்கும். நீங்கள் ஜெனியூன் ஸ்டூடெண்ட் உண்மையாக படிக்கத்தான் வாரீங்களான்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் விசா கிடைக்கும். அந்த விசா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்குமென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 1600 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். அது வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். நான் வரைக்கில் வந்து கிட்டத்தட்ட $600-700 தான் இருந்தது. இப்போ வந்து அது $1600 மாறிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3,26,000 ஸ்ரீலங்கன் ருபீஸ். இது வந்து நான் ரீஃபண்டபிள். உங்களுக்கு விசா கிடைக்காட்டி இந்த காசு திருப்பி கிடைக்காது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் விசாக்கெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சா பிறகு நீங்கள் வந்து பயோமெட்ரிக்ஸ் எடுக்கணும், அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பீங்க. எடுத்து எல்லாம் ஓகே ஆன பிறகு ஒரு அவரேஜ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 8 வீக்ஸுக்குள்ளே உங்களோட விசா
ரிசல்ட்ஸ் வரும் விசா வந்து கிடைச்சிட்டா இல்லையான்னு சொல்லி ஒன் ஸ்டூடெண்ட் விசா அப்ரூவ் ஆனோடனே என்ன பேக்கப் பண்ணி கிளம்ப வேண்டியா. இந்த விசா ப்ராசஸ்க்கான ஃபண்ட்ஸ் என்ற வகையில் பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ 6 செமஸ்டர் ஃபீ, விசா அப்ளிகேஷன் ஃபீ, மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு எவ்வளோ காசு இருக்கு செலவழியுதுன்னு யோசிப்பீங்க. ஆனால் நான் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டர் ஃபீ நீங்கள் கட்டியிருப்பீங்களா, அது கிட்டத்தட்ட எந்த கேஸை பார்த்தீங்கன்னா 34 லட்சம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் 3 வருஷத்துக்கு 4 லட்சம், அதோட விசா அப்ளிகேஷன் ஃபீஸ் சொன்னாங்க ஒரு 3 லட்சம், அதோட பார்த்தீங்கன்னா சில மிஸ்லனியஸ் எக்ஸ்பென்சஸ், ஐ மீன் இப்போ உங்களோட மெடிக்கல் டெஸ்ட்டுக்கானது, பயோமெட்ரிக்ஸுக்கானது, இப்போ நீங்கள் இந்த வேல்யூவேஷன் எடுப்பீங்க, டீட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணீங்க, அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னாலுமே நீங்கள் விசா அப்ளிகேஷனுக்கு வந்து எவ்வளோ அந்த விசா ப்ராசஸுக்கே நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வர முதல்ல எவ்வளோ செலவழிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லேக்ஸுக்குள்ள தான் முடியுது, 50 லேக்ஸ் ஸ்ரீலங்கன் ருபீஸ். அதுக்காக தான் நீங்கள் வந்த பிறகு அடுத்தடுத்து படிக்க ஃபீ பே பண்ண போறீங்க. அதுக்கான வழியை நீங்களே ஃபைன் பண்ணிக்கொள்வீங்க. 5 செமஸ்டர் ஃபீ வந்து நீங்கள் எப்படி பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா சில இப்போ நான் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் எடுத்திருப்பாங்க. முழுக்க அந்த 5 செமஸ்டர் ஃபீமே அவன் லோன் தான் ஃபுல்லாக இந்தியாவிலேருந்து லோன் எடுத்து எஜுகேஷன் லோன் எடுத்துகிட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கிறது வந்து நல்லதா கெட்டதான்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் அப்படி எஜுகேஷன் லோன் எடுத்து ஒரு நல்ல கோர்ஸ் படித்து இங்கே நல்ல வேலை எடுத்துட்டீங்கன்னா அந்த எஜுகேஷன் லோனை பே பண்ணி முடிக்கிறது ஒரு ஈஸி வேலை உண்டு. ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பாஸ் யூனிவர்சிட்டியை கம்ப்ளீட் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல ஜாப்பில் இருப்பீங்கன்னு இருந்தால் கட்டாயமே நீங்கள் அந்த எஜுகேஷன் லோனை பே பண்ணிடுவீங்க. ஸோ இட்ஸ் ஒர்த் இட். ஸோ இதான் கைஸ், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதும் நீங்கள் ஷோ பண்ணுறதும் இதுதான். ஸோ நீங்கள் ஷோ பண்ணுற மணி வந்து நிறைய காட்ட போகிறீங்க ஃபைனான்ஸ், ஏன்டா நீங்கள் படிக்கிறதுக்கு காசு எடுக்கின்றதை நீங்கள் கவர்மெண்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறது வந்து கொஞ்சம் அமௌண்ட் தான் கம்பேர் பண்ணிக்கல. இப்போ நீங்கள் ஷோ பண்ணுறதை கம்பேர் பண்ணிக்க ஸ்பெண்ட் பண்ண போகிறது கொஞ்சம் அமௌண்ட் தான். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இவ்வளோ காசு செலவழிச்சு இப்போ நீயே சொல்கிற ஸ்டூடெண்ட் விசான்றது ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் பிஸ்னஸ் தான். ஸோ நாங்கள் வந்து நான் உங்களுக்கு காசு கொடுத்து படிக்கணும், இவ்வளோ காசு செலவழித்து படிக்கிறது வந்து வேர்த்தான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே இந்த ஸ்டூடெண்ட் விசான்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறவனுக்கு வந்து இது வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இங்கே. அவன் பே பண்ணுற ஃபீஸை விட அவன் எவ்வளோ அனுபவிக்கிறான், எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொன்னால் ஒரு நல்ல ஃப்யூச்சருக்கு இது வந்து ஒரு வழி அமைக்கும். நான் இந்த சொன்ன ஃபைனான்ஷியல் ப்ராசஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து இப்போ A-level எக்ஸாம் எடுக்க முதலே ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்னு சொன்னால் இது வந்து சும்மா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இப்படி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுற விஷயம் தான். இதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து A-level எக்ஸாம் முதலோ இல்லை எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராசஸுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் கன்சல்டன்ட்டோட போய் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கன்சல்டேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ தான். மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே இப்போ அப்ராட் ஸ்டடீஸுக்கான கன்சல்டேஷன் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் போய் இதை கன்சல்ட் பண்ணலாம், உங்களோட நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்ளை பண்ணினோம், அப்ராட் ஸ்டடீஸ்க்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும்னு சொன்னால் அவைக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமென்று ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.